நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோல்ட் மெடலுக்கா எங்க காலேஜ் பாஸ்கெட்பால் டீம் தான் ஃபைனல்ல ஜெயிச்சிருச்சு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்க்கா. அக்கா எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுன்னு தெரியுமா? நாங்க கிட்டத்தட்ட தோத்துறோம். ஆனா கடைசி நேரத்துல நான் பாஸ்கெட் பண்ணதுனால ஜெயிச்சிட்டோம். I'm proud of you சஞ்சு. Thank you அக்கா. அக்கா என்னாச்சு? ஏதியோ பறி கொடுத்த மாதிரி இருக்க. மாமியார் வீட்டுக்கு போக போறேன்னு இப்பவே சோகமா இருக்கியா? உனக்கு என்ன பைத்தியமா? அப்போ உன்னோட சிரிப்பு எங்க போச்சு? வெரி ஃபனி. அக்கா சொல்றத கேளுங்க. பை தி வே, இப்பலாம் ஈவினிங் டைம்ல வீட்ல ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி தெரியுது. நல்ல மருமகளா இருக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா? சஞ்சு, நான் உன்னை ஏலியன்ஸ் வீட்டுக்கு மருமகளா போல. அது தெரியும். அப்புறம் அக்கா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். கேளு. உனக்கு எந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்? எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான். ப்ளீஸ்க்கா, உனக்கு எப்படி வேணும்னு சொல்லு. ப்ளீஸ். கம் ஆன் சஞ்சு, சொல்லு. முடியாது. ப்ளீஸ்க்கா. ஸ்டாப் இட். சொல்லு ப்ளீஸ். சொல்லுக்கா ப்ளீஸ். சொல்லு. சொல்லுக்கா ப்ளீஸ். ஓகே. ஸ்மார்ட், ஹேண்ட்ஸம், கான்ஃபிடென்ட், என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறவரு, ரிச், என்னென்ன நிறைய செலவு பண்ணுவேன்ல. யா. அப்புறம் ஃபேமிலியில நிறைய மெம்பர்ஸ் இருக்க கூடாது. அத்தை, மாமா, பக் 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 பக். நோ, நானும் அப்புறம் என் புருஷனும் லைக் யூ நோ, சின்ன குடும்பம், சந்தோஷமான குடும்பம். அப்படினா உனக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி பிடிக்கல? நெவர். பெரிய மாமி, தாத்தா, யார் வராங்கன்னு பாருங்களே. அடடே, வாங்க வாங்க. வணக்கங்க. நீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. வாங்க வாங்க. வணக்கம், உட்காருங்க. உட்காருப்பா. இஷான் இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்கான். இப்போ ஒண்ணும் இல்ல. ஆனா அண்ணா என்ன ஆபீஸ்ல இருந்து வரவே இல்ல. ராதா, ஒரு பிளேட் கொண்டு வா. இதோ கொண்டு வரேன். உங்களுக்கு சுட சுட சமோசா பிடிக்கும்ல? எனக்கு ஓகே. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இது நாங்க சமோசா சாப்பிடுற டைம். நீங்க அப்படியே இந்த பக்கமா வந்தீங்களா? இல்லைங்க, ஆக்சுவலா உங்க ஃபேமிலி டாக்டர் மித்ரா. அவரை தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே தெரியும். அவர் என்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே. அப்படியா? ஏய், நம்ம டாக்டர் தெரிஞ்சிருக்கு. அவர் தான் என்கிட்ட நீங்க இஷானுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கிறதா சொன்னாரு. ஆமாங்க. அப்படி உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? எங்க இஷானுக்கு பொருத்தமா? நல்லாவே தெரியும். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. யாரு? அவ என் ஃப்ரெண்டோட ஒரு நல்ல பொண்ணு. நான் சொல்ல வந்தது என்னன்னா, என் நல்ல ஃப்ரெண்டோட பொண்ணு அவ. சரி. அப்ப இவ்ளோதானா? நேதியெல்லாம் டாட் கிட்ட சொன்னியா? அப்பாக்கு இத பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. மேடம் ஷோ, எனக்கு அந்த மாதிரி பையனை தான் பாப்பாரு. அக்கா, இப்ப நீ உண்மையிலேயே ஒரு மெச்சூர்டான பொண்ணு மாதிரி பேசுற. யாரு பெரியவ? நீதான். சோ அது சரி மேடம். எனக்கு அப்புறம் நீதான் லைன்ல நிக்கணும். அவ எங்க இஷானை கல்யாணம் பண்ணிக்குவாளா? என்ன நீங்க? நம்ம இஷானை ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா? அது நம்ம இஷான் கிட்ட அப்படி என்ன குறை இருக்கு? குறையெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா அது ஒன்னே ஒண்ணு சொல்லணும். அவன் முதுகுல மச்சம் இல்ல. இப்ப பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரிதான் எங்க குடும்பத்துல எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்போம். நாங்க நடுத்தர வர்க்கம் தான். ஆனா எங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதை வச்சுக்கிட்டு நாங்க சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லணும்னா இதான் முதல் தடவை இந்த குடும்பத்துல பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கோம்.
ஏன்னா இது வரைக்கும் எங்க குடும்பத்துல எல்லாரும் லவ் மேரேஜ் தான் பண்ணிருக்கோம். அதாவது அந்த காலத்திலேயே எங்க தாத்தாவும் பாட்டியும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். நான் தெரிஞ்சுக்க வேண்டிய பர்சனல் விஷயங்க உங்க குடும்பத்துல இன்னும் ஏதாவது இருந்தா ப்ளீஸ் என்கிட்ட சொல்லலாம். நான் சொல்றேன், நான் இந்த வீட்டோட மருமக. ஆனா ஒரு விஷயத்த சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்னை இந்த வீட்ல ஒரு மகளா தான் பாக்குறாங்க. நீங்க கூட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது விசேஷமான டிமாண்ட்ஸ் இருக்கா? டிமாண்ட் இருக்கு. என்ன சொல்ற? சும்மா இருக்கீங்களா? நாங்க எதிர்பார்க்கறதெல்லாம் வரப்போற பொண்ணு எங்க இஷான அன்போட பாத்துக்கிட்டா போதும். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? இதான் பெரிய டிமாண்ட். இஷானோட போட்டோ ஏதாவது கிடைக்குமா? இல்ல இது வேண்டாம். இஷிகா சொல்லுங்க பெரியம்மா. உள்ள ரூம்ல ஒன்னு இருக்கு பாரு. அது என்னன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு போட்டோவை காட்டணும். ஆமாமா, கண்டிப்பா. உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேரு? 12 பேரு, ஒரு டசன். எல்லா சண்டேவும் இவன் தான் ரசகுல்லா வாங்கிட்டு வருவான். அதான் கரெக்டா சொல்றான். அப்படின்னா இன்னொருத்தரும் வந்துட்டாங்கன்னா நீங்க மொத்தமா 13 பேர் ஆயிடுவீங்க. லக்கி சுஹானா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேனே. இஷான் நில்லு. எங்க கிளம்புற? என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போறமா. அவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளீஸ் போயிட்டு வந்துறேன். ஏய் இஷான், ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. என்னப்பா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? நீ வரும்போது என் மொபைலுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு டாப் அப் கார்டு வாங்கிட்டு வா. நாளைக்கு ஆபீஸ் போகும்போது எனக்கு டைம் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஒரு நிமிஷம் பணம் கொடுக்குறேன். அப்பா எங்க போறீங்க? காசு என்கிட்ட இருக்குப்பா. ஓ அப்படியா? எனக்கு கொஞ்சம் பணம் தாமா. கேக்குறல்ல, குடு குடு. எனக்கு இப்ப கண்டிப்பா பணம் தேவைப்படுது. நம்ம பெரிய அக்காவுக்கு ஒரு அழகான புடவைய வாங்கி தரணும். அவங்களா போய் வாங்கிக்க மாட்டாங்க. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ கோயிலுக்கோ போகணும்னு வையே, அவ்வளவுதான். அந்த சின்ன சரிகையை வச்ச பட்டு புடவைய மட்டும் தான் கட்டிக்கிறாங்க. அம்மா அவ்வளவுதானே. இந்தாங்க. போதுமா? அவ்வளவுதானா? அவ்வளவுதானாவா? அம்மா நீங்க சரியா இல்ல நினைக்கிறேன். இதுல 1000 ரூபாய் இருக்கு. எண்ணி பார்த்ததாலதான் அவ்வளவுதானான்னு கேக்குறேன். இந்த பணத்தை வச்சு ஒரு நல்ல காட்டன் புடவையை கூட வாங்க முடியாதுங்க. உங்க பெரியம்மாவுக்கு காஸ்ட்லியான பட்டு புடவையை வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன். அம்மா எல்லாமே புடவை தானம்மா, கலர் தானே மாறப்போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா சாரீஸும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்க பையன் பேசுறத கேட்டீங்களாங்க? நீ என்னடான்னா இந்த புள்ளைக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ என்னடான்னா இந்த புள்ளைக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற. திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? என் கல்யாணம் உங்களுக்கு எல்லாம் விளையாடா போச்சு இல்ல? எந்த டாபிக் எடுத்தாலும் கடைசியில இதுல தான் வந்து முடிக்கிறீங்க. என்ன பண்ணீங்க? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. அது இல்லடா தம்பி. இத பாருங்கம்மா, என்கிட்ட இருந்த காசெல்லாம் கொடுத்துட்டேன். இப்ப 200-300 தான் இருக்கு. இத வச்சுதான் இந்த மாசத்தை நான் ஓட்டி ஆகணும். சரி விடுறா, கிளம்பு. நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ பாரு போ. என் மனைவிக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் கொடுக்கறேன். கிளம்பு, நீ போய் என்ஜாய் பண்ணு. அவர் கொடுக்கறேன்டார்ல, இத என்கிட்ட கொடுத்தத வாங்க கூடாது. பைடா. பைமா, பைபா. பாய் பாய். ஏய் ஒரு நிமிஷம். ஏண்டா உன்னோட ஷாப்பிங்க்கு இந்த பணம் போதுமா? எனக்கு எதுக்கு இவ்ளோ பணம்? ஏன் கேக்குற? இல்ல இவ்ளோ பணத்தை வச்சுட்டு நான் என்னங்க பண்றது? ஷாப்பிங் பண்ணு. நீங்களும் உங்க பையன மாதிரியே தான் இருக்கீங்க, எதுவும் தெரியாம. அவன் என்னன்னா பணத்தை கம்மியா தரான், நீங்க என்னன்னா இவ்ளோ அதிகமா தரீங்க. இது பாருமா, என்ன மன்னிச்சிரு, எனக்கு எல்லாமே தெரியும். கடைக்கு போய் 2 அழகான புடவை வாங்கும் போது இவ்வளவு பணம் செலவாகுங்கிறது எனக்கு தெரியாதானே? ஆனா நான் 2 வாங்க போறது இல்ல. இல்ல நிச்சயமா 2 புடவை தேவைப்படும். பரவாயில்லங்க, ஆனா அப்புறமா எடுத்துக்கலாமே. கேப் விட்டு வாங்கிக்கலாங்கறியா? இல்ல 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 2 புடவை வாங்கிக்க, அதுவும் ஒண்ணா வாங்கிக்க. இத பாருங்க, நான் உங்ககிட்ட கிளியரா சொல்றேன். ஒரு புடவையே அன்னிக்கு கொடுப்ப இல்லையா? 2வது புடவை அண்ணியோட தங்கச்சிக்கு. அண்ணியோட தங்கச்சியா? பாரு, ஒரு புடவை அண்ணிக்காக வாங்குறியா? இன்னொரு புடவை அண்ணியோட மச்சன.
பொண்டாட்டிக்காக. என்னங்க, எனக்கு இப்ப புடவை தேவையில்லைங்க. ஏன்? ஏன்னா என்கிட்ட நிறைய சாரி இருக்கு, அதனாலதான். அதனால என்ன, இன்னொன்னு வாங்கிக்க. நான் தானே உனக்கு வாங்கி கொடுக்கறேன். என் பொண்டாட்டிய நான் தானே சந்தோஷமா வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு புருஷனோட கடமை அது. ஒவ்வொருத்தன் அவன் பொண்டாட்டியை எப்படி வச்சிருக்கான் தெரியுமா? ஒரு பாட்டு இருக்கு, என்ன பாட்டு அது? வாடி 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 ஸ்வீட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. என்னையும் என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் கொஞ்சம் நிறைவேற்றிக்க விடு. நான் என்ன தினம் தினம் உங்ககிட்ட இவ்வளவு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து செலவு பண்ணவா சொல்றேன்? மாசம் மாசம் என் சேலரியை நான் அண்ணிக்கிட்ட தானே கொடுக்கறேன். அக்கா கிட்ட கொடுக்கறதாலதான் எல்லாமே சரியா இருக்குங்க. வீட்டு செலவை என்ன பாத்துக்க சொன்னீங்கன்னா, ஒரு மாசம் சம்பள பணத்துல ஆக வேண்டிய செலவுகளை 6 மாசம் சம்பள பணத்தை கொடுத்தாலும் எனக்கு பத்தாது. அப்பப்பா எனக்கு வேண்டாம்பா, இந்த தலைவலி எல்லாம் நான் வச்சுக்க மாட்டேங்க. அதனாலதானே எனக்கு உன்னை இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. என் பொண்டாட்டி தான் இந்த உலகத்திலே சிறந்த பொண்டாட்டி. அப்பா வாங்க. அப்பாவா? பயந்தே போயிட்டேன். நல்ல வேளை நம்ம இங்க வந்தோம். கொஞ்சம் மூடாவது டைவர்ட் ஆகும். ஆமா, வா அந்த பக்கம் போலாம். இங்க எதுவும் நல்லா இல்ல. சுஹானாவும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன பண்றது? லைஃப் இஸ் so boring without her. Really? என்னால அவளை பார்த்து சகிச்சுக்கவே முடியல. சுஹானா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் பா. அவளை பத்தி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஃப்ரெண்ட் மை ஃபுட். எனக்கு வர கோவத்துக்கு நேரா போய் பலர்னு வைக்கலாம் போல இருக்கு. என்ன பேசுற? அங்க பாரு, மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்பு. பார்க்க ஏதோ உப்மா கம்பெனி ஹீரோ மாதிரி இருக்கான். மை காட், சுஹானா இந்த ஸ்டூபிட் ஃப்ராடுக்காக கிச்சன்ல உட்கார்ந்து கஷ்டப்பட்டு சப்பாத்தி செய்றா. எனக்கு தெரியும், ஆனா இந்த ஃப்ராட பாரு, கொஞ்சம் கூட கவலைப்படாம எவ கூட சுத்திட்டு இருக்கான். கண்டிப்பா இவனுக்கு நாம நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். ஆனா எப்படி? I have an idea. Yeah. Hi, Sid. Hi. Hi. Nice. New girlfriend? Yeah. She's gorgeous. Thank you so much. நாங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கோம். அப்புறம் உங்களை மீட் பண்றேன். Bye. Bye. ஒரு நிமிஷம் சார், உங்க பில்லை நான் செக் பண்ணணும். இது என்னது? இதை நாங்க வாங்கவே இல்லையே. இப்போ இது உங்க பேக்ல இருந்து தானே எடுத்தேன். சிட், எந்த மாதிரி வேலையை பண்ற? ஏய் மேகனா, என்ன பேசுற? உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. பை. மேகனா சார், நான் சொல்றத கேளு. சார் மேகனா ஆபீஸ்க்கு வாங்க. மிஸ்டர், நான் கொஞ்சம் வாங்க 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 சார், வாங்க என் கூட வாங்க. எதுவும் பேச வேணாம். என்ன ஆபீஸ்ல பேசுங்க. நான் வாங்கலன்னு சொல்றேன்ல. வாங்க. Have a nice time, Sid. தேவையில்லாம நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன். காலை அமுக்கி அமுக்கி என் கையே எப்படி வலிக்குது. ஆனா இவரை பாரு, போதும் காயத்ரி வேண்டாம், உன் கை வலிக்க போகுதுன்னு சொல்றாரா? இவன் என்ன பண்றது? என்னம்மா பண்ற? அது கையா உருட்ட கட்டையா? என் கைய பார்த்தா உங்களுக்கு உருட்டுக்கட்ட மாதிரி தெரியுதா? எலும்பெல்லாம் உடைஞ்சிரும் போல இருக்கு. பெண்களோட கை எப்போ பூ மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட கை பூ மாதிரி இருக்கும் தெரிஞ்சுக்கங்க. வாழ்க்கை பூரா உங்களுக்கு சேவை செஞ்சு என் கை இப்படி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு அப்படி என்னதான் குறை வச்சிருக்கேன்? சாப்பாடு பண்ணலையா, துணிமணி துவைச்சு போடலையா? இதெல்லாம் செஞ்சுதான் என் கை இப்படி ஆயிடுச்சு. உன்னையே ஓவரா புகழ்ந்துக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்காக நீ என்ன பண்ணிருக்க சொல்லு. ஒழுங்கா உன்னால காலமுக்க கூட முடியல. என்ன மாதிரி ஒரு அமைதியான பொண்டாடி கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். வேற யாராவது இருந்திருந்தா உங்க கழுத்தை நெரிச்சு தூக்கி வெளியில போட்டிருப்பா. கழுத்தை நெருப்பியா? போதும், கையெடு. வேணாம். ராதா, ராதா, நான் இங்கதான் இருக்கேன். ஓ
நீ எல்லாத்தையும் மறைஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தியா? நீங்க 2 பேரும் இப்படி கத்தி பேசுறத நான் ஒண்ணும் மறைஞ்சு நின்னு கேட்கணும்ன்ற அவசியம் இல்ல. உங்க 2 பேர் சண்டை தான் இந்த ஏரியா பூரா பிரபலமாச்சே. இவதான் எல்லாத்துக்கும் காரணம். சும்மா வாய் கிழிய கத்திக்கிட்டு அப்பா கத்தி கத்தி பேசுறான். உங்க காதுதான் கேட்கவே மாட்டேங்குது. நான் மெதுவா பேசினா உங்க காதுல விழலையே. இப்படி சத்தம் போட்டு பேசியே என் குரல் இப்படி ஆயிப்போச்சு. என்ன எல்லாரும் பி சுஷீலா வாய்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா? பி சுஷீலாவா? பாத்தியா கிழவன எப்படி கிண்டல் பண்றாருன்னு? கிழிஞ்சு போட தவல் மாதிரி. என்ன தவலா? என்ன சொன்ன? இவன் என்ன சொன்ன? அந்த கேள்வி என்ன சொல்லிட்டு போகுது? அப்பா போதும்பா, தயவு செஞ்சு உங்க சண்டையை நிறுத்துங்க. சரி நீயே சொல்லு. கிழிஞ்சு போன தவளு மாதிரியே என் குரல் இருக்கு. சொல்லு. அப்பா விடுங்கப்பா. அப்படிதான் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது ஓகேவா? இது ஓஃபோ, அப்ப இது கேவலமா இருக்கு. இது ஓகே. சுஹானா. எஸ் டாட். நீங்க 2 பேரும் ஒண்ணாதான் இருக்கீங்களா? ரொம்ப நல்ல விஷயம். இதுல நல்ல விஷயம் என்ன டாட்? குடும்பத்துல இவ்வளவு பெரிய டெசிஷன் எடுக்க போறோம். எல்லாரும் ஒண்ணா இருக்கிறது நல்லது தானே? வாட் டிசிஷன்? டிசிஷன்? அக்காவோட கல்யாணத்தை பத்தியா? ஆப்வியஸ்லி. இதான் போட்டோ. என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. டாட், முதல்ல போட்டோவை நான் தான் பாப்பேன். முதல்ல எனக்கு பையனை பிடிச்சிருந்ததா அக்கா கிட்ட போட்டோவை காட்டுவேன். கூல்? நோ ப்ராப்ளம். அப்ப சீக்கிரம் பாரு. காட்டு, சுஹானா கிட்ட காட்டு. டாட் வெயிட். இப்போவாவது கண்ணை திறக்கலாம்ல? பிடிச்சிருக்கு டாட். இட்ஸ் வெரி நைஸ். சஞ்சனாக்கு பிடிச்சு போச்சு. போய் சுஹானா கிட்ட காட்டு. போ. அக்கா, இந்தா உன் வருங்கால கணவரோட போட்டோ. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. சஞ்சு, ஓரமா வச்சிரு, நான் அப்புறம் பாக்குறேன். ஓ ஓகே, பார்க்கணும்னு. டாட், நாம கொஞ்சம் வெளியில போலாமா? இல்ல, நான் அவளோட எக்ஸ்பிரஷனை பார்க்க ஆசைப்படுறேன். என்ன டாட், டோலி அக்கா என்ன சமைச்சிருக்காங்கன்னு கிச்சன்ல போய் பார்க்கலாம் வாங்க. அவ என்ன சமைச்சிருக்கான்ல நீ போய் பாரு. நான் இவளோட எக்ஸ்பிரஷனை பார்க்க போறேன். டாட், அக்கா அப்புறமா தனியா பாப்பா. சரியான டியூப்லைட் பா. போங்க சீக்கிரம் போங்க. வாங்கப்பா. Love possible, but kalyanam impossible. உன்ன மாதிரி பொண்ணுங்களை பைத்தியக்காரங்க மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. You are just not a marriage material. நீ கல்யாணம் பண்ணிட்டு எங்க வேணாலும் போ, ஆனா திரும்பவும் என்கிட்ட தான் வருவ. சிட் கிட்ட அத மறந்துடாத.